ஆனால் மயில்சாமி இருக்கானே, என்னோட வயசில் பெரியவன் தான், இருந்தாலும் வா வா அப்படியே பழகிட்டேன், மன்னிச்சுக்க. இவன் கேரக்டர் இருக்குங்களே, அற்புதமான கேரக்டருங்க. பாரதி ராஜா சார்ட்ட ஒரு 1 hour உட்காந்து இவன் பண்ணதெல்லாம் நான் சொன்னேன்னு வைங்களேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் எ ஃபில்ம் அபவுட் இட். இந்த ராஸ்கல் இவ்வளோ நாள் எங்கே இருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ இட், ஐ காட் த்ரில்ட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கலாம் பார். ஏன்னா இப்படி ஒருத்தர் வாழ்கிறான், நம்ம வாழ்கிற காலத்தில் வாழ்கிறான் சார். இவன் இழிச்சவாயனா நல்லவனா? இன்னைக்குள்ள தேதியில் இழிச்சவாயன் பார் நல்லவன் போட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தன் சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட காசில் செயின் வாங்கி அதில் எம்ஜிஆர் தாங்க ஒரு வாழ்க்கைக்கு எல்லாமே. அது தனி கதை, இன்னொரு மேடை போடுங்க. எம்ஜிஆர் பதக்கம் வச்சு இவ்வளோ நீள செயினுங்க, அந்த செயின் தொப்புளு கீழே தொங்கும். இந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அந்த சைனீஸ் பொம்மை மாதிரி அதை போட்டு தொங்கிட்டு, எங்கேயோ சுனாமி அடித்து நார்த் இந்தியாவிலேருந்து விவேக் ஓபராய்னு ஒரு நடிகர் வந்து, அவர் வந்து அந்த ஏரியாவில் கடலூர் பக்கத்தில் எங்கேயோ வேதாரண்யமா தேவநாதம்பட்டின்ற ஒரு ஊரில் போய் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, குடிசை கட்டி தராருன்னு கேள்விப்பட்டவுடனே சிலிர்த்தி எழுறான் இவன். இங்கே அடுத்த நாள் காசு கிடையாது, கையில் படங்கள் கிடையாது, வறுமை. இவன் எப்படின்னா ஷீரடி சாய்பாபா மாதிரி ஒரு நாள் பணக்காரனாக இருப்பான், ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருப்பான். அவன் பிச்சைக்காரன் ஆகுறது யாரால தெரியுமா? அவனாலேயே. ஒரு நாள் 10,000 வரும், அதுக்குள்ளே எல்லாருக்கும் இதான் இது நீ வச்சுக்கோ கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருப்பான். அவன் தான் மயில்சாமி. இவன் போய் நேராக போய் அங்கே போய் தேவநாதம்பட்டியில் போய் பார்த்து டக்குன்னு அவருக்கு தங்கி, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவங்கிட்ட இங்கிலீஷ் பேசினான்னா அவனுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வராது. தமிழே வந்து தினத்தந்தி எழுத்து படித்தா பாருங்க, அப்படி தான் படிப்பான். யார் கூப்பிட்றான்னு பாருங்க, அப்படி பார்ப்பான் ஃபோனை, யார் கூப்பிட்றான் சார், யார் கூப்பிட்றான் அப்படின்னு கேட்பான். ஆனால் கில்லாடிங்க படிப்பறிவு இல்லாமல் எம்ஜிஆர்ன்ற ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உயர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கானே. அப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸு. சிம்பிள், யார் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது, முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். போய் அவரை போய் தட்டினா அவன் வந்து கேன்ட்டு திறந்துருக்கான். யார்? என் பேர் உள்ளவன் விவேக் ஓபராய் கதை திறன் கேன், யூ ஹெல்ப் சூப்பர், டக்குன்னு தூக்கி கழுத்தில் போட்டு வந்துட்டான். டாலரை அந்த எம்ஜிஆர் டாலரை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க இது. அவருக்கு முதல்ல அப்படி பார்த்துருப்பார்ல, பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம், கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா திரும்பி நான் ஹிந்தியில் பேசுவான், இவன் பதிலுக்கு பேசணும், இவன் இங்கிலீஷில் இந்த தொல்லை எதுக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. இது பரவாயில்ல.